சேனல்ல தேவனுடைய வார்த்தையை இப்போ கேட்க போகிறோம். பிரதர் ராபி அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. தேவனுடைய கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ராபி அவர்கள் தேவனுடைய வார்த்தை கொண்டு தேவன் பூமியை, அது இருளும் ஒழுங்கின்மையும் ஆக இருந்த பூமியை அது திரும்பவும் மகிமையாக உருவாக்குற வேளையில் அதோடு சேர்ந்து தாவரங்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆனால் பறவைகளையும் மிருகங்களையும் உருவாக்கின தேவன் அவைகளுக்கு பெயரை கொடுத்து விட்டுவிட்டார். ஆனால் மனிதனை உருவாக்கின தேவன் அவரை அப்படி விட்டுவிடவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சாயலில் உருவாக்கினார். அதற்கு பிறகு அவருடைய ஜீவனை அவருக்குள் ஊதுகிறார். அதற்கு பிறகு அவன் தன்னுடைய திவ்ய சுபாவங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் தேவன். மட்டுமல்ல, அவரது மகிமையையே மனுஷனுக்குள் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆக மொத்தத்தில் மனுஷன் என்றாலே the image of God. ஆனால் தேவனுடைய ஏக்கத்தின்படி தேவன் நினைத்த வண்ணமாக மனுஷனை உருவாக்கி அவரோடு ஒன்றித்து விடுவதற்கு சாத்தான் செய்கிற மிகப்பெரிய தந்திரமே மனுஷன் தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில் பாவத்தை கொண்டு வருகிறான். பாவத்தை கொண்டு வந்து தேவனையும் மனுஷனையும் பிரித்து விடுகிறான். தேவன் பூமியை உருவாக்குற வேளையில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். உருவாக்கியோட ஏக்கமெல்லாம் இவர்களோடு நான் ஐக்கியப்பட வேண்டும். எப்படி ஒரு கணவனும் மனைவி ஐக்கியப்படுவது போல் இவர்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் ஐக்கியப்படுவதற்காக வருகிற வேளையில் ஐக்கியப்பட முடியவில்லை. தேவன் வருவதற்கிடை உள்ளால் சாத்தான் முந்திக் கொண்டான். தேவனுக்கு அவர்களுக்கு இடையில் பாவத்தை கொண்டு வந்தான். இதன் நிமித்தமே அநேக இடங்களில் மனுஷனுக்கும் தேவனுக்கும் தேவனை விட்டு மனுஷனை பிரிக்கிற அந்த பாவத்துக்கு ஏதுவான காரியங்களை தேவன் அருவருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனை உதாசீனம் பண்ணி தேவனை மறுதலித்து பாவத்தில் வைத்த ஜனங்களை தேவன் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் சோதோம் குமேராவில் அழிக்கிறார். தேவனுடைய மகிமைக்கென்று உருவாக்கின ஜனங்களை தேவன் பெருவெள்ளத்தினால் நோவாவின் காலத்தில் அழிக்கிறார். இப்படி ஆதி முதல் கொண்டு கடைசி வரை தேவன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உண்டு பண்ணின அந்த ஜனங்களை அவரது கையாலே அழிக்கிறார். அதற்கு ஒரே ஒரு பாவம், அக்காரணம் ஜனங்களுக்குள் இருக்கும் பாவம். அதிலும் ஏன் தெரியுமா? தேவனுடைய இயல்பே பாருங்கள், தேவனுடைய இயல்பு என்ன தெரியுமா? பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தேவன். நாம் எல்லோரும் பாவிகள், ஆனால் தேவன் நம்மை வெறுக்கவில்லை, நமது பாவத்தை வெறுத்து நம்மை நேசிக்கிறார். அதிலும் வேதத்தில் அநேக பாவங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் ஒரு மூன்று பாவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, இந்த பாவத்துக்கோ நீங்கள் விலகி ஓடுங்கள், நீங்கள் விலகி ஓடாவிட்டால் இது உங்களை அழித்து விடும், அவ்வளவுதான் எச்சரிக்கிறார். நமக்கு தெரியும் அது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். பார்த்தீங்களா? இந்த வேசித்தனம், இதற்கு நீ விலகி ஓடுங்கிற ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏனென்று உன்னையே அழித்து விடும், இது என்றிருந்து உன்னை அதிதூரமாக கொண்டு போய்விடும். ஆகவே சொல்வார், இந்த வேசித்தனத்துக்கு நீ விலகி ஓடு. மட்டுமல்ல, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்றும் அறியீர்களா?
இது உங்களுடைய சரீரம் அல்ல. தேவன் ஆவியாக வந்து உங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயம். ஆகவே அந்த ஆலயத்துக்குள் பாவம் செய்யாதீர்கள். இது என்னுடைய சரீரம். அப்படிப்பட்ட உணர்வோடு பாவம் செய்வதல்ல. இது என்னுடையதல்ல, என் தேவனுடைய ஆலயம். அதை இன்னும் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். மட்டுமல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். எவ்வளவு மேன்மையானது! நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் அவருடைய ஆலயமாக்கி அங்கே வந்து வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாடு வாசிக்கிற மோசையிடம் ஆண்டவர் சொன்னார், மோசே, நான் வாசம் செய்யும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு. சாலமோனிடம் சொன்னார், சாலமனே, நான் வாசம் செய்யும்படி எருசலேமில் ஒரு ஆலயத்தை உண்டாக்குனார். இப்ப தேவன் புதிய ஏற்பாடு வருகிற வேளையில் கற்களினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, நம்முடைய சரீரத்தை ஆலயமாக்கி நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். ஆகவே அந்த நீ செய்கிற வேசித்தனம் ஆலயத்துக்குள் செய்கிற நடக்கிற அருவருப்பு. ஆகவே நீ அந்த வேசித்தனத்தினால் சோதிக்கப்படுற வேளையில் நீ விலகியோடு என்கிறார் ஆண்டவர். மட்டுமல்ல, நாம் அதுக்கு பழைய ஏற்பாடுல அதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறேன் பாருங்க. ஒரு வாலிபன் வேசித்தனத்து நிமித்தம் அவன் சோதிக்கப்படுற வேளையில் அவன் செய்த கிரியைகளை பாருங்கள். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், வாலிபன் யோசேப்பு. அந்த யோசேப்பு என்னும் வாலிபன் போத்திபாரின் மனைவியோடு நித்தம் சோதிக்கப்பட்டான். எதற்கு? விபச்சாரத்திற்காக சோதிக்கப்பட்டான். பாருங்க, யாருமே இல்லை அந்த பெரிய அரண்மனையில. போத்திபாரின் அழகான மனைவியும் இந்த தேவனை அறிந்த யோசேப்பும் ஒரு வாலிபனும். பாருங்க, நித்தம் அவன் சோதிக்கப்பட்டான். அவன் எப்படி ஆவியில் விலகியோடி தன் ஆத்மாவை அழிவுக்கு தப்பித்துக் கொண்டான் என்பதை பாருங்கள். நாம் புதிய ஏற்பாடில் வாழ்கிறோம். அவன் பல 1000 வருடங்களுக்கு முன்னால் பழைய ஏற்பாடில் வாழ்ந்த ஒரு வாலிபன். 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம் கடைசியில், யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உடையவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றார். பாருங்க, இப்படிப்பட்ட சோதனைகளை வாலிபர்கள் சந்திக்கிறார்கள் இந்த நாட்களில். யாரும் இல்லை, 4 சுவர்களுக்கு மத்தியில் யோசேப்பும் அந்த அழகான ஸ்திரீயும் என்னுடைய சயனி என்று சொன்னவுடன் பாருங்க அவனுடைய ரியாக்ஷனை பாருங்க, எப்படி நடந்து கொண்டார். அவனிடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, இப்படிப்பட்ட சத்தியங்கள் இல்லை, கிருபை இல்லை. அவனிடத்தில் இருந்தது ஒரே ஒரு காரியம், தேவ பயம். அந்த பயத்தின் நிமித்தம் பாருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. 9வது வசனம். கடைசியில இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி? பார்த்தீங்களா, இது பெரிய ஒரு பொல்லாப்பு. இந்த பொல்லாப்புக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு எதிராய் பாவம் செய்வது எப்படி? அதே போல 10 முதல் பாருங்க, இதுதான் முக்கியமான காரியம். அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். ஒரு நாள் அல்ல, ஒரு சில மணி நேரத்திலே நாம் விழுந்து போகிறோம், ஒரு சில நிமிடத்தில் கூட வாழ்வு விழுந்து போகிறார்கள். இது நித்தம் அவ பேசுகிறார் பாருங்க. பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. தான் முக்கியமான காரியம். சயனிப்பது என்பது கடைசியில் நடக்கிற காரியம். அதற்கு முன்னால் அந்த வாலிபன் செய்த காரியம், அவளோடு யாரும் இல்லாத அந்த அரண்மனையில் அவளோடு இருக்க கூட அவன் விரும்பவில்லை. எதை காண்பிக்கிறது? இக்காரியத்தில் வாலிபன் தனக்கென்று ஒரு எல்லையை நியமித்துக் கொண்டான். நான் இவளோடு உட்கார போவதில்லை, தேவையில்லாமல் இவளோடு நான் பேச போவதில்லை என்று தனக்கென்று ஒரு எல்லையை நியமித்துக் கொண்டான். ஆகவே என்னாச்சு? தன் ஆத்மாவை அழிவுக்கு தப்பிக்கொண்டு ஓடுகிறான். பாருங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்தது பார்த்தீர்களா?
11 இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. அப்பாருங்க, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடினான். நான் நினைக்கிறேன் அந்த அறையில பலவிதம் அநேக அறைகள் இருந்திருக்கும். யோசேப்பு ஒரு அறையில் வேலை செய்து கொண்டிருக்கிற வேளையில் அவள் வந்திருப்பாள். எழுதப்பட்டு பார்த்தீங்களா, அவளோடு இருக்கவும் இல்லை. அவள் வந்தவுடனே அங்கிருந்து ஏதோ இன்னொரு அறையில் வேலை செய்வது போல் அங்கே போயிருப்பான். இவள் அங்கே போயிருப்பாள். அவன் அவளை கண்ட மாத்திரத்தில் அதை விட்டு இன்னொரு அறைக்கு போயிருக்கிறான். அதான் விலகி ஓடுகிற ஆவி. பழைய ஏற்பாடு வாலிபனிடத்து விபச்சாரத்துக்கு விலகி ஓடுற ஆவி. அதன் நிமித்தம்தான் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்த மாத்திரத்தில் அவன் வஸ்திரத்தை விட்டு கொண்டு தப்பித்து ஓடுகிறான். தன் ஆத்துமாவை அழிவுக்கு காத்து கொண்டான். அப்படிப்பட்ட வாலிபன் மரித்தும் அந்த ஆவி என்று அநேக வாலிபர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. மறந்து விடாதீர்கள், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையிலும் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கிற எதிர்கொள்கிற ஒவ்வொரு சோதனையிலும் 2 காரியங்கள் நடக்கும். அது நீங்க தப்பிக்க. ஒன்று என்னது? அந்த சோதனையின் நிமித்தம் நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுவோம், அல்லது அந்த சோதனை நிமித்தம் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுவோம். இதுல 2 நடக்கும். இதுல எதை நீங்கள் தெரிந்தெடுப்பீர்கள்? தட்ஸ் யுவர் சாய்ஸ். அந்த சோதனை நிமித்தம் தேவ சமூகத்தை நோக்கி ஓட போகிறீர்களா, அல்லது தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓட போகிறீர்களா? யோசேப்பு வாலிபன் தேவ சமூகத்தை நோக்கி அவன் ஓடி அவன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொண்டான். இதே போல அடுத்த இன்னொரு வாலிபன், நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், சிம்சோன். அவன் ஒரு அழகிய பெண்ணினால் சோதிக்கப்பட்டான். தெளியாள் 16ஆம் அதிகாரத்தில் பாதிப்பீங்க. நித்தம் சோதிக்கப்பட்டான். என்ன செய்தான்? அவன் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி அவளது மடியில் தலையை வைத்து தன் ஆத்மாவை அழிவுக்குள்ளாக்கினான். இப்ப நினைத்து பாருங்கள், இந்த சோதனையை எந்த ஒரு வாலிபனையும் நாம் இதை கடந்து போக வேண்டி இருக்கிறது. 2 காரியங்களை ஆண்டவர் முன் வைக்கிறார். ஒன்று, இந்த சோதனை நிமித்தம் நீ தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிறாயா, அல்லது தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறாயா? அதே போல இன்னொரு பாருங்க, வாலிப தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி. நமக்கு தெரியும், எலியாவின் சீஷனாகிய எலியாவின் சீஷனாகிய எலிஷா தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். இதுல பார்க்கிறோம், இந்த அதிகாரத்துல பார்ப்பதால் எலிஷா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. அவன் பல கிராமங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு போவதுண்டு. அதே போல ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு ஊழியத்திற்காக போகிற வேளையில் அங்கே அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் கணவனும் மனைவியுமாக தங்கியிருக்கார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை, தங்கியிருக்கார்கள். அவர்கள் தேவன் மீது தேவனை கனம் பண்ணுகிறவர்கள். ஆகவே இந்த தேவ மனுஷனை கனம் பண்ணுகிறார்கள். இவன் போக்கிலும் வரத்திலும் அந்த வீட்டில் தங்கி இழைப்பதற்காக மேல் வீட்டறையில் ஒரு அறையை ஆயத்தம் இருந்தார்கள். ஆகவே இவன் அங்கே ஊழியத்துக்கு என்று வருகிற வேளையிலெல்லாம் அந்த வீட்டில் வந்து புசித்து குடித்து இழைப்பாரி மேல் வீட்டில் தங்குவான். எலிசா தீர்க்கதரிசி. ஓகே, ஒரு நாள் என்ன நடந்தது பாருங்க, நீங்க கூர்ந்து கவனியுங்கள். அவனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? 11 முதல் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 11 முதல். ஒரு நாள் அவன் அங்கே வந்து, யார்? எலிசா அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியோட வேலைக்காரன் நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா. ஓகே, அவன் வந்து மேல் வீட்டரை தங்கி இருக்கிறான். அங்கே அவனுடைய வேலைக்காரன் நிக்கிற சொல்றான், கேயாசியை, நீ இப்பொழுது இந்த சுனேமியாள், இந்த குடும்பத்து இல்லத்தரசி, அவளை அழைத்து கொண்டு வா என்கிறான். நடந்த காரியத்தை பாருங்க. இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். சொன்ன உடனே அந்த அறைக்குள் அவளை அழைத்து கொண்டு வருகிறான். பாருங்கள். ஓகே, வந்தான்.
அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அழைத்து கொண்டு வந்த மாத்திரத்தில் இவன் ஒரு வாலிப தீர்க்கதரிசி, அதே ஒரு அழகான பெண் அவனுக்கு முன்னுக்கிறாள். ஓகே, என்ன நடந்தது பார்த்தீர்களா? அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். 13வது வசனம். அவன் கேயாசியை பார்த்து, பாருங்க, சில காரியங்களை சொல்லுகிறான். அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கவே இல்லை, பெண்ணிடம் பேசவில்லை. அந்த பொண்ணிற்காக சில காரியங்களை அவன் கேஹாசியை பார்த்து பேசுகிறான். இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பருமா, இந்த ஸ்திரீ நாம் வரும்போதெல்லாம் எமக்கு நல்ல உணவை கொடுத்து நம் இடைப்பாதோருக்கு எல்லா வசதியும் செய்கிறார்களே, இதற்கு பதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதவிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள். பாருங்க, ஒரு பொண் அவனுக்கு முன்னால் வந்து நின்ன பிறகு அவளிடம் நேருக்கு நேர் அவன் பேசவே இல்லை. கேஹாசியிடம் சொல்லி இவளோட காரியத்தில் கேஹாசியிடம் பேசிவிட்டு, பாருப்பா, இப்படி எல்லாம் நமக்கு எவ்வளவோ நன்மையை செய்தாள், வரும்போதெல்லாம் இடைப்பார பண்ணுகிறாள், நல்ல உணவை சமைத்து கொடுக்கிறாள், இவளுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ அவளிடம் கேள். இதை நான் சொல்ல வரேன்டா, பழைய ஏற்பாடில் வந்த ஒரு வாலிபன், பாருங்க, ஒரு வாலிப பெண் முன்னிற்கிற போது அவனோட முகம் பார்த்து கூட பேச விரும்பவில்லை. இந்த அளவுக்கு தன் இருதயத்தை சகல காவலோடும் பரிசுத்தத்தோடு அவன் காத்துக் கொண்டான். பழைய காலத்து ஒரு தீர்க்கதரிசி. அதே போல நமக்கு தெரியும், பவுல் ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தவன். ஏற்ற காலத்தில் அவனுக்கு ஊழியத்தில் உதவியாயிருக்கும்படி ஆண்டவர் தீமோத்தேயுவை அவனுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தீமோத்தேயை பற்றி சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நாம் பவுல் சபைக்கு சொன்னார், நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அதே பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாரியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுங்கிறார். யார்கிட்ட? தீமோத்தேயுட்ட. ஏனெனில் ஒரு வாலிப ஊழியக்காரன், வாலிபன் முதலாக பவுலோடு சேர்ந்து அந்த ஊழியத்தை தொடர இருக்கிறான். பவுல் அந்த வாலிபனுடைய உத்தமத்தை கண்டு அவன் அந்த ஊழியத்தை அவனை உற்சாகப்படுத்தி அவனை ஒரு மெச்சூரான ஒரு இதில் கொண்டு வருகிறான். பாரு, முதல்ல அவனுக்கு கொடுக்கிற வாணியம், அந்த ஊழியத்திற்கு வந்த உடனே முதல்ல கொடுக்கிற ஒரு வார்னிங், எச்சரிக்கை தெரியுமா? நீ தீமோத்தேயு, நீ பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவருடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆனால் பார்த்தீங்களா, சபையோருக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தாப்புல? நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஆனா தீமோத்தேயுக்கு அப்படி அல்ல. நீயோ பாலியத்திற்கு இச்சை, அதாவது நீ இச்சை எதிர்பாலரோடு நீ அவர்களை இச்சிக்கும்படி நீ தூண்டப்படுகிற வேளையிலே உன் ஆவிக்குள் அந்த இடத்திலே விலகி ஓடு. அவ்வளவா எச்சரிக்கிறார். ஏனெனில் நீ அநேக சபைகளுக்கு நீ இனி போதிக்க போகிறாய். பெரிய ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆகவே முதல் எச்சரிக்கையை வாலிபனாகிய நீ பாலிய இச்சைக்கு விலகி ஓடு. அதே போல நான் பார்க்கிறேன் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பவுல் இதே தீமோத்தேயுக்கு அவனை ஊழியத்தில் பக்குவப்படுத்தும் வேளையில் அவன் அநேக விதமான உபதேசங்களை கொடுக்கிறான். எப்படி ஜனங்களை நடத்த வேண்டும் என்பதை அவன் மிக தெளிவாக போதிக்கிறார். 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம். நீ முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷனை போல் நடத்த வேண்டும். பாருப்பா, சபையில் இருக்கிற முதிர் வயதுள்ளவரை நீ எப்படி நடத்த வேண்டும்? நீ வாலிபன். ஆகவே அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2ஆம் வசனம், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாயை போல அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே போல 11ஆம் வசனம், இள வயதுள்ள விதவைகளை அவர்களை எப்படி நடத்தணும்?
ஒரு காரியம் பாருங்க, அந்த ஊழியத்துக்கு அவனை பக்குவப்படுத்துற விதம் பார்த்தீங்களா? முதிர் வயதுள்ளவர்களை அவர்களோடு எப்படி நீ டீல் பண்ணணும், அதே போல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை, உத்தம 3ஆம் வசனம், உத்தம விதவைகளாகி அவைகளை, அதே போல இள வயது விதவைகளை, ஒவ்வொரு இவர்களெல்லாம் நீ எப்படி கையாளணும், எப்படி கைகாரியம் செய்யணும், எப்படி நடத்தணும் என்பதை எச்சரிப்போடு கூடுகிறார். இப்படி இதை அவனுக்கு சொல்லுவதற்கு முன்னால் அவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தை வாங்க, 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் சொல்றார், முதல்ல பாருப்பா, 12வது வசனம், உன் இளமையை குறித்து. பத்தியா? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. முதல்ல அவனை பக்குவப்படுத்ததே உன் இளமையை. தீமோத்தேயுவே, அநேகருக்கு போதிக்க போகிறாய், அநேக சபைகளை நடத்த போகிறாய். முதல் காரியமே, நீ உன் இளமையை குறித்து எப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, உன் போதகத்தை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன் மாதிரி ஆயிரு. பேசுவது மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல, எதை பிரசங்கம் பண்ணுகிறாயோ அந்த இடத்தை நீ, அந்த பாவத்தை நீ மேற்கொண்டிருக்க வேண்டும். நீ அந்தரங்கத்தில் அந்த பாவத்தை எடுத்து போராட வேண்டும். அப்பொழுதுதான் நீ மாதிரியாயிருப்பாய். ஒரு வாலிப ஊழியக்காரனை பவுல் எப்படி பக்குவப்படுத்துறார் பாருங்கள். அதே போல நாம் அடுத்து சொன்ன ஒரு அநேக பாவத்தை குறித்து வேதத்தில் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் சொன்னோம், தேவன் 3 பாவங்களை குறித்து, குறிப்பாக 3 பாவங்களை குறித்து மிக மிக எச்சரித்து சொல்லுவதோ, இப்பாவங்களுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். நினைத்து பாருங்கள், விபச்சார ஆவி, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த நாட்களில் பாலை இச்சையில் சோதிக்கப்படுகிற வேளையில், விபச்சாரத்தில் சோதிக்கப்படுற வேளையில் நீங்கள் விலகி ஓட வேணுமா இல்லையா? ஓட வேண்டி இருக்கிறதா இல்லையா? அவ்வளவு அது எந்த மகனையும் எந்த வாலிபையும் அது இச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அவனை பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய மிகப்பெரிய வல்லமை அந்த விபச்சாரத்தில் இருக்கிறது, அந்த பாலிய இச்சைக்கு இருக்கிறது. அதனால்தான் தீர்க்கமாக பேசுகிறார். அதனால்தான் அந்த வாலிபனாகிய தீமோத்தேயுவை மிக மிக எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாருங்க, 16ஆம் வசனம். தீமோத்தேயுவே, உன்னை குறித்து, அதான் முக்கியமா, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நீ அநேகருக்கு நீ உபதேசம் பண்ண போகிற, நீ அநேகருக்கு உபதேசம் பண்ண போகிறாய். ஆனாலும் முதலில் தீமோத்தேயுவே, உன்னை குறித்து, உன் நடத்தையை குறித்து, நீ சிந்தை வாழ்க்கையில், வாயின் வார்த்தையில், செயலில் நீ எச்சரிக்கையாய் இருந்து மற்றவர்களுக்கு போதித்து விடு. பாருங்கள், இதை ஊழியம் என்று சொல்லி இங்கே 2 பிரசங்கம் பண்ணுவதில்ல. முக்கியம், ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புவதெல்லாம், எதை போதிக்கிறாயோ அதை அந்தரங்கத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக பிரயாசப்பட்டு அனுதினமும் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறித்து அதில் அவன் அதனோட கடந்து போக வேண்டி இருக்கிறது. அப்பொழுதுதான் இங்கே நின்று போதிப்பதற்கான அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் சொல்லுகிறார், நீ மாதிரியாயிருங்கிறார் ஆண்டவர். போதிப்பதல்ல, அவற்றை நடத்ததல்ல, முதலில் நீ மாதிரியாயிரு. நீ வாழ்ந்து காட்டு. எதை போதிக்கிறாயோ அது உனக்குள் வாழ்க்கையாக மாற வேண்டும். அப்பொழுது நீ வாழ்கிற வாழ்க்கையே போதனையாக மாறிவிடும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். 30 வருடம் வாழ்ந்து விட்டு அவர் போதித்தார். அவருடைய வாழ்க்கையே போதனையாக மாறிற்று. அடுத்ததாக 2வது காரியத்தை பாருங்கள். நமக்கு தெரியும், அடுத்த விலை ஓட வேண்டிய அடுத்த இன்னொரு பாவம். இந்த நாட்களில் அநேக வாலிபர்களை, அநேகரை தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு கொடிய பாவம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இங்கே போல் சொல்லுகிறார், பவுல் ஆங்காங்கே அவரு இந்த எதிர்ப்பாளருடைய இச்சை, விபச்சாரம், இவற்றை பற்றி மிக மிக எச்சரித்து பேசுகிறார். அதே போல இங்க இன்னொரு காரியத்தை எச்சரிக்கிறார் பாருங்க. 14ஆம்
1 கொரிந்தியர் 10:14 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நீ விபச்சாரத்துக்கு விலகி ஓடு, பாலிய இச்சைக்கு விலகி ஓடு. அதே போல் நீயோ விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இதை முக்கியமாக பேச வேண்டியிருக்கிறது. நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். பாலிய இச்சையும் விபச்சாரத்தையும் எவ்வளவு சீரியஸாக எடுக்கிறோம், அந்த அளவுக்கு விக்கிரக ஆராதனையை சீரியஸாக ஜனங்கள் எடுப்பதே இல்லை. கற்றுக்கொள்ளுங்கள். என்ன விக்கிரம் என்றால் என்னது? விக்கிர ஆராதனை என்றால் ஏதோ நாம் மண்ணினாலோ அல்லது களிமண்ணினாலோ அல்லது சிமெண்டினாலோ எதனால ஒரு விக்கிரகத்தை செய்து அதை வழிபடுவதல்ல. அது மட்டுமல்ல, மெய்யாகவே விக்கிர ஆராதனை என்று சொல்வது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விக்கிர ஆராதனை என்றால் நமக்குள் நம் இருதயத்தில் முதல் இடம் யாருக்கு? தேவனுக்கு. நம் இருதயத்தில் முதல் இடம் தேவனுக்கு. தேவனே எல்லாம் என் இருதயத்தை என் தேவனே நிறைக்க வேண்டும். என் இருதயத்தில் தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை எந்த மனுஷனுக்கும், எந்த செயல்பாடுகளுக்கும், எந்த பழக்க வழக்கங்களுக்கும் எதற்கு நான் கொடுப்பேனே ஆகில், தேவன் இருக்கிற இடத்தில் அந்த மனுஷன் அல்லது அந்த பழக்க வழக்கம் எனக்கு உள்ளே வருகிறது. அப்போது யார்? எனக்குள் இருப்பது தேவன் அல்ல, விக்கிரகம். நான் விக்கிர ஆராதனைக்காரனாக மாறிவிடுகிறேன். இதைத்தான் ஆண்டவர் தீர்க்கமாக எச்சரிக்கிறார் பவுல் வழியாக. பாருங்கள், அதை நாம் ஒரு உதாரணமாக பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம். சாலமோன் தாவீதுடைய புத்திரன். சாலமோனை தேவன் அவ்வளவாய் நேசித்தார். தாவீது தேவனிடம் கேட்டு, ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை கட்ட வாஞ்சிக்கிறேன். எருசலேமில் ஒரு ஆலயத்தை உமக்காக கட்ட வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம். உன் புத்திரர் ஒருவன் இருக்கிறான், சாலமோன், எனக்கு பிரியமானவன். அவரது சிங்காசனத்தை நான் மேம்படுத்துவேன், அவனை நான் உயர்த்துவேன். ஏனெனில் எனக்காக அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறவன் தேவன். அவனை வைத்துதான் எருசலேம் ஆலயத்தை கட்டினார். அவன், அந்த சாலமன், தேவ வைராக்கியத்தினால் அவன் ஆலயத்தை கட்டுகிற வேளையில் மகா பரிசுத்த தலம், தேவன் வாசம் செய்கிற இடத்தை அந்த சுவர் முழுவதும் தங்க தகடுகளினால் அலங்கரிக்கிறான். முழுவதுமே தங்கம். அதன் மத்தியில் தேவனுடைய மகிமை இறங்கிற்று. அவ்வளவு வைராக்கியமா இருந்தவன். எதை காண்பிக்கிறது? அவருடைய இருதயம் முழுவதுமே தேவ வைராக்கியத்தால் நிறைந்திருக்கிறதை அந்த ஆலயத்தை, அந்த பகுதியை காண்பிக்கிறது. அவ்வளவு வைராக்கியமா இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல என்ன நடத்த பார்த்தீர்களா? 3-4 வசனங்கள். அவனுக்கு பிரபுக்கள், குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இந்த ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி போக பண்ணார்கள். வைராக்கியமாயிருந்த சாலமோன் இப்பொழுது ஜீவனுள்ள தேவனை விட்டு அவன் வழி விலகி விட்டான், பின் மாற்றம் அடைந்து விட்டான். 4வது வசனம். சாலமோன் வயது சென்ற பிறகு அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றி சாயப்படினார்கள். தான் தந்திரம். என்ன பண்ணார்கள்? அநேக மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் அவனுடைய இருதயத்தை ஜீவனுள்ள தேவனை விட்டு வழுகி போக பண்ணி அந்நிய தேவர் பக்கமாய் சாயப்படினார்கள். இப்படி இவருடைய இருதயம் பாருங்க, சாலமோனுடைய இருதயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். தேவ வைராக்கியத்தினால் நிறைந்தது. அந்த வைராக்கியத்தை எருசலேம் ஆலயத்தில் காட்டின சாலமோன் இப்பொழுது தேவனுடைய இருந்த இடத்தில் யாரு? விக்கிரகங்கள். அநேக பெண்கள் விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறது. இதுதான் விக்கிர ஆராதனை. தேவன் இருக்கிற இடத்தில் எந்த மனுஷனையும், எந்த பழக்க வழக்கங்களையும், எந்த காரியங்களையும் கொண்டு வந்து நாம் கொண்டு வருகிற வேளையில் அங்கே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனமோ மகிமையோ இல்லை. அதுதான் விக்கிரமாக மாறிவிடுகிறது. அதைத்தான் தேவன் எச்சரிக்கிறார். அதே போல 11 பாருங்க, தேவன்
அப்படி அவன் தேவனை விட்டு வழி விலகி விக்கிர ஆராதனைக்காக தன்னை அர்ப்பணித்த உடனே தேவன் செய்கிற காரியம் பாருங்க. 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 வகை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்புகிறான். 2 தடவை தாவீது பாவம் பத்சேபாளோடு மிகப்பெரிய விபச்சாரத்தில் விழுந்த பிறகு தேவன் என்ன பண்ணார்? ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவனை மனம் திரும்ப பண்ணினார். இங்கே தீர்க்கதரிசி அனுப்பவில்லை, தேவனே நேரே சென்றான். 2 தடவை தரிசனத்தை எச்சரித்தார். சாலமோன் வேண்டாம், இந்த விக்கிர ஆராதனை விட்டுவிடு. ஆனால் தேவனுக்கு புறமுதுகை காட்டுகிறான். என்ன செய்தார் தேவன்? 14 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் ஏதோமை ஆகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு விரோதமாக எழுப்பினார். மிகப்பெரிய விரோதியை சாலமோனுக்கு எதிராக தேவனை எழுப்பினார். இந்த சாலமோனை பற்றி தேவன் மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். பாருங்க, 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம். ஒன்பதாவது வசனம். சாலமன் பேர்ல தேவன் வைத்திருந்த பற்றுதலும் வைராக்கியத்தையும் பாருங்கள். அதன் மிகப்பெரிய வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். 9ஆம் வசனம். இதோ உனக்கு தாவீதிடம் சொல்லுகிறார், இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். பார்த்தீங்களா? அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் இருப்பான். அமைதியான புருஷன். அவன் சுற்றிலும் சத்துருக்களை இருக்க மாட்டார். அமைதியாக அவன் அமெரிக்கையாய் அமர்ந்திருப்பான். இப்படி வாக்கு தத்தம் பண்ண தேவன் பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தையே தேவன் பின் வாங்கி அவனுக்கு எதிராக சத்துருக்களை ஆண்டவரை எழுப்புகிறார். எதை காண்பிக்கிறது? நாம் தேவனை விட்டு விலகி நாம் பாவத்தில் விழுகிற வேளையில், அந்த பாவத்தில் லயிக்கிற வேளையில் தேவன் நமக்கு கொடுக்க வாக்கு தத்தையே பின்வாங்குகிறார். பின்வாங்கி நமக்கு எதிராக தேவனே சத்துருக்களை அனுப்புகிறார். பாருங்கள், பார்த்தீர்கள? நாம் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற வேளையில் நம்மை காத்துக் கொள்வதற்கு, போகும் இடமெல்லாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு நம்மை சுற்றிலும் தேவ தூதர்களை அனுப்புகிறார். ஆனால் தேவனை விட்டு விலகி பாவத்தை நோக்கி போகிற வேளையில் தேவனோ நமக்கு எதிராக சத்துருக்களை அனுப்புகிறார். பார்த்தீங்களா? இதுதான் தேவனுடைய செயல். பழைய ஏற்பாடு அநேக இடங்களில் இவர்களை நாம் பார்க்க முடியும். அதே போல மனுஷனுக்கு எந்த ஒரு காரியமே விக்கிரமாக முடியும். சொன்னோம், எந்த மனுஷனாகிலும் எந்த காரியமாத்தையாகிலும் தேவன் இருக்கிற இடத்தில் கொண்டு வருகிற வேளையில் அதுதான் அவனுக்கு விக்கிரகம். அவன் விக்கிர வழிபாடுகாரனாக விடுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம். 2ஆம் அதிகாரம். இங்கே நமக்கு தெரியும் 7 சபைகள். ஓகே, 7 சபைகளில் உள்ள 7 மூப்பர்களுக்கு தேவன் எழுதின கடிதத்தில், யோவான் வழியாக கடிதத்தில் எபேசு மூப்பருக்கு எழுதினதை பாருங்கள். ஓகே, 2ஆம் அதிகாரம் எபேசு சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிறார். 2வது வசனம், 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகித்து கூடாமல் இருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் பார்த்தீங்களா? உன் கிரியைகள், ஊழியம் என்று சொன்ன பேரில் உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பிரயாசம், எவ்வளவோ பிரயாசத்தை பெற்று நீ எனக்காக இந்த ஊழியத்தை செய்தாய். மட்டுமல்ல, 3வது வசனத்தை பாருங்க. 3வது வசனத்துடைய பிற்பகுதியில என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். பாருப்பா, என் நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படையவில்லை. ஓய்வில்லாமல் ஊழியம் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்தாய். இன்று நடப்பது போல் நீ அநேக சபைகளை கட்டினாய், அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்தாய். பாருங்க, ஆனாலும் 4வது வசனத்தை பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆனாலும் என் மீது வைத்திருந்த அன்பு, உனக்குள் என் மீது வைத்திருந்த அன்பு அனலாய் பற்றி எரிந்தது.
நீ என் சமூகத்தை என் வார்த்தை விட்டு விலகாமல் இருந்தா, தீராத நித்திய தாகத்தோடு தரித்திருந்தா, இப்பொழுதோ நீ உன்னுடைய அனுதின தியானத்தை விட்டு விலகி ஊழியம் ஊழியம் என்ற பெயரில் ஊழியத்திலேயே உன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆகவே உனக்கு ஊழியமே விக்கிரமாகி விட்டது. பார்த்தீங்களா? தேவன் அல்ல, தேவன் இருந்த இடத்தில் ஊழியமே விக்கிரமாகி விட்டது. அந்த ஆபத்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த விக்கிர ஆராதனை என்பது விபச்சாரத்தை போல் பெரிய பாவமாக தெரியாது. ஆனால் இது அநேகரை வஞ்சிக்கிற, தங்களை அறியாமல் தங்கள் இருதயத்தில் தேவன் வாசம் செய்கிற இடத்தில் அதற்கொப்பாக ஏதாவது ஒரு விக்கிரகம் வந்து வாசம் செய்துவிடும். எவ்வளவு ஆபத்தான காரியம். இப்போது நான் சொன்ன 3 காரியங்களை தேவன் எச்சரித்து, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொன்ன தேவன், விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். 3வது எதாக இருக்கும் நினைக்கிறீர்கள்? இந்த நாட்கள் நடந்து கொண்டது 3வது எதாக இருக்கும்? நீங்கள் பாருங்கள், 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தீமோத்தேயு, உன்னை உத்தம ஊழியக்காரன், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. எப்படி நீ விபச்சாரத்தை விட்டு விலகி ஓடினாயோ, எப்படி விக்கிர ஆராதனை விட்டு விலகி ஓடினாயோ, அதே போல் இந்த பண ஆசையை விட்டு நீ விலகி ஓடு. தேவன் எச்சரிக்கிறார். ஏனெனில் அநேகர் இந்த பண ஆசையினாலே தங்களை உருவி குத்திக் கொண்டு இச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு தேவனையே விலகி போய்விட்டார்கள். ஆகவே இந்த பண ஆசைக்கு நீ எச்சரிக்கையாயிரு. நினைத்து பாருங்கள், நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 காரியங்களிலும் விபச்சாரம், பாலிய இச்சையோடு சேர்ந்த விபச்சாரம், விக்கிர ஆராதனை, பண ஆசை, நிதானியுங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? இந்த 3 காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இதை வைத்து நிதானித்துக் கொள்ளலாம். நீங்கள் தேவனுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்கும் தேவனுக்கும் பாவம் என்னும் காரியம் இடையில் வந்து உங்களை பிரித்து வைத்திருக்கிறதா? சபையில் இருப்பதெல்லாம் மேன்மையான காரியம், தனிப்பட்ட வாழ்க்கை. நான் முதல்ல சொன்னேன், எந்த மனுஷனையும் தேவனை விட்டு பிரிப்பதற்கு மிக முக்கியமான காரியமே தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே வருகிற பாவம். தன்னுடைய மகிமைக்கு உண்டு பண்ண ஜனங்கள், தன்னுடைய சாயலில் படைத்த ஜனங்கள், தன் ஜீவனையே ஊதன ஜனங்களை அக்கினியும் கந்தகத்தையும் ஊற்றி அழித்தார் தேவன். அதே ஜனங்களை நோவாவின் காலத்தில் பெருவெள்ளத்தினால் அழித்து விடுகிறார். There is no compromise for the sin. தேவன் ஒரு நாளும் பாவத்துக்கு அவர் ஒத்து நிற்பதே இல்லை. பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தேவன். இந்த காலத்தில் நான் மனம் திரும்பவும், நான் மெய்யாகவே நான் பார்க்கிறேன், அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அவர்களை தேவன் வாலிபத்தில் உயர்த்த முடியவில்லை. இதற்கு மிக இடரலாயிருப்பதே அவர்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் நிமித்தம். அதே போல நான் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். பாருங்க, அந்த இங்க ஒரு வாலிபனை பற்றி மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் இயேசு புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு சொல்லும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். அவருடைய பதிலை பாருங்கள். 19வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்ல, இப்படி அநேக பழைய ஏற்பாடு அநேக கற்பனைகளை ஒன்றின் ஒன்றாக அடுக்கி கொண்டே போகிறார். அவனுடைய பதிலை பாருங்க. அதற்கு அவன் 20வது வசனம், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான்.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பருப்பா, பழைய ஏற்பாடுபடி அநேக கற்பனைகளை நீ கை கொண்டார், ஆனால் என்னை பின்பற்றி வர வேண்டுமா? புதிய ஏற்பாடு, இது புதிது ஜீவனமான புதிய ஏற்பாடு. இப்பொழுது என்னை பின்பற்றி வர வேண்டுமா? கற்பனைகளை மட்டும் கடைபிடித்தால் போதாது, ஆனால் உன்னிடத்தில் ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறது, நீ அனித்தியமாய் சம்பாதித்திருக்கலாம், இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டு நீயோ சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் பாருங்க 22ஆம் வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போனான். பார்த்தீங்களா, யார் இந்த வாலிபன்? தன்னுடைய நித்திய ஜீவனுக்காக, பரலோக பிரவேசத்துக்காக தேவனை தேடி வந்தவன் மிகப்பெரிய ஏமாற்றத்துடன் மனமடைந்து திரும்பி போகிறான். அதே போல இன்னொரு பாருங்க, ஒரு வாலிபனை பாருங்க, இதே மாதிரி இதற்கு நகராக இன்னொருவன். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் இங்க பாக்குறோம், நமக்கு தெரியும் சகேயு. ஓகே, சகேயு எப்படி 2ஆம் வசனத்திலிருந்தே பாக்குறோம். அநேகரை அவன் ஏமாற்றினவன், அநேகரை ஏமாற்றி பிழைத்தவன், ஐஸ்வர்யமானவன். பாத்தீங்களா, அவனோ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அப்படி ஒருவர் ஆண்டவர் இருக்கிறார், அவரை நான் பின்பற்ற வேண்டும் என்ற தாக வந்தவுடன் ஆழமாய் மனம் திரும்புகிறான். ஆழமாய் மனம் திரும்பி பாருங்க, அந்த மனம் திரும்புதலை அந்த ஆண்டவர் காண்கிறார். ஒரு மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். சகையுவின் இருதயத்தை கண்ட தேவன் எத்தனையோ மைல் தூரத்திலிருந்து சகையுவை தேடி வருகிறார். அதான் முக்கிய காரியம். அங்கே ஒரு வாலிபன் இயேசுவை தேடி சென்று ஏமாற்றத்தினால் திரும்பி போகிறான். இங்கே மனம் திரும்ப ஒரு வாலிபனை கண்டு இயேசுவை அவனை தேடி வருகிறான். தான் முக்கியமான காரியம். எதை காண்பிக்கிறது? எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் பாவத்தை உணர்ந்து ஆழமாய் மறந்துகிறோமோ, அநேக சூழ்நிலைகளில் தேவன் நம்மை தேடி வருவான். ஓகே, நடந்த காரியத்தை பாருங்கள். 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவன் மரத்தின் மேல் உட்கார்ந்தான் சகையு. ஓகே, அவனை சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகையு கூப்பிட்டானா? ஆண்டவரே, ஒரு நாள் என் வீட்டுல பூஜை பண்ண வாங்கன்னு கூப்பிட்டான? கூப்பிடவே இல்லை. நான் வர வாஞ்சிக்கிறேன், ஏனெனில் உனக்குள் ஆழமான மனம் திரும்பல. எதுல? பண விஷயத்துல. இதே பண இச்சையினால், இதே பண ஆசையினால் அநேக ஊழியர்கள் தேவனை விட்டு போய்விட்டார்கள். இதே பண ஆசையினால் இன்று அநேக ஊழியர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். இதே பண ஆசையினால் இன்று அநேக ஊழியர்கள் அவருடைய ஊழியம் என்று பெயரில் செய்த கிரிகளோ சட்ட கிரிகளாக இருக்கிறது. கிரிகளில் ஜீவன் இல்லை. ஏனெனில் ஊழியம் செய்வது இயேசுவை மையமாக வைத்தல்ல, பணத்தை மையமாக வைத்து. பாருங்கள் நடந்த காரியத்தை. 8வது பாருங்களா, சகேயு அவர்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். சகேயு இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே சகேயு 8வது வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அநேகரை ஏமாற்றின ஆண்டவரே, ஏமாற்றினதில் என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? மட்டுமல்ல, நான் ஒருவனை எதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன். மனம் தம்முடைய ஆழத்தை பாருங்கள். அதன் நிமித்தம்தான் சகைவை தேடி ஆண்டவரே வருகிறார். ஓகே, என்ன நடந்த மட்டும் பாருங்க. 8வது வசனம், அநியாயமாய் வாங்கினோம் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததான் முக்கியம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு சகையுக்கு ரட்சிப்பு வந்ததல்ல, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தன்னு சொல்லதல்ல. நீ உத்தமமாயிருக்கிறாய், நீ பண விஷயத்தில் ஆழமாய் மனம் திரும்புற. ஆகவே உன் நிமித்தம் உன் வீட்டார் அனைவருக்கும் ரட்சிப்பு.
பாருங்கள், நாம் குடும்பத்தை நடத்துகிறோம். ஒரு மனுஷன் தேவனுக்கு நேராய் உத்தமாய் வாழுகிற வேளையில், பாவத்துக்கு பயந்து விலகி ஓடுகிற வேளையில், அந்த ஒரு மனுஷனை உத்தம நிமித்தம் குடும்பத்தையே ரட்சிப்புக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். குடும்பத்தையே தேவன் பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறார். நினைத்து பாருங்கள், ஒரு மனுஷனுடைய உத்தமம் இல்லாமை நிமித்தம், ஒரு மனுஷனுடைய உண்மை இல்லாத நிமித்தம் கஷ்டப்படுவது அந்த குடும்பம். இந்த நாட்களிலாவது ஏதோ நான் சம்பாதித்து குடும்பத்தை நடத்துவதல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டிய இடங்களும் மனம் திரும்பி தேவனுக்கு முன்னால் உத்தமா நிற்கிற நிமித்தம் என் மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் ரட்சிப்பை காண்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கிறார். ஆகவே நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவன் நம்மை அவருடைய சாயலில் படைத்து, தேவன் அவருடைய மகிமை பிரகாசிக்க பண்ணி, மேன்மையான எண்ணத்தோடு தேவன் நம்மை படைத்தார். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருக்கு பிரியமான உள்ளான பரிசுத்தம். நான் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இதையே ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இந்த நாட்களில் மனம் திரும்புவோ, ஆண்டவரே உதவி செய்யும், என்னையும் என் தேவனையும் விட்டு விலக்கிற ஒரே ஒரு காரியம் பாவம். அதை நீர் எப்படி வெறுத்தீரோ, நீர் அருவருத்தீரோ, நானும் வெறுக்க அருவருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்ற தேவனை நோக்கி கதறுவோம். ஆமென்.